இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நமக்கு அற்புதமான ஒரு பாடத்தை இயேசு ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்பி சிந்தனைக்கென்று மார்க்கு நற்செய்தி 7வது அதிகாரம் 31 37 இறைவார்த்தை முடிய நமக்கு கொடுத்துள்ளார். காது கேளாதவர் நலம் பெறுகிறார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு வேண்டினார்கள். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எஃபேத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன. இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு வருகின்ற சிந்தனைகளைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். அன்பானவர்களே, குருக்கள் குடும்பங்களை சந்திப்பதில்லை, வீடுகளை சந்திப்பதில்லை. இயேசு தனி மனிதனுக்கு ஒரு கவனம் செலுத்துகிறார். தனித்தனியாக ஒவ்வொரு வீட்டிற்கும் பங்கு தந்தையர்கள் கவனம் செலுத்துவதில்லை என்று பல சமயங்களிலே நாம் குற்றப்படுத்துகிறோம். அது சரியானதுதான். பங்கு தந்தையர்கள் வீடுகளை சந்திக்க வேண்டும், குடும்பங்களை சந்திக்க வேண்டும், ஒவ்வொரு மனிதனையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொத்தாம்பொதுவில் பணி செய்யக்கூடாது, அந்த அன்பு இருக்க வேண்டும், அது சரியானதுதான். ஆனால் இந்த கால சூழ்நிலையை நாம் எண்ணி பார்த்தால் இன்னும் ஒரு மிகப்பெரிய உண்மை நம்முடைய கண்களுக்கு படும், நம்முடைய இதயத்திற்கு படும். மற்ற சபைகள் நம்மிடமிருந்து கற்றுக்கொண்டு சென்று வெளியிலே இயேசுவை அறிவிக்கிறார்கள், மற்றவர்களை இயேசுவிடம் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். அந்த சபைகளில் பாருங்கள் அன்பானவர்களே, குழுவாக குடும்பங்களை சந்திக்கிறார்கள். நீங்கள் ஏன் சந்திக்கவில்லை? குருக்களை பற்றி சொல்லுகிறீர்கள் இல்லையா? அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். நாங்கள் குறை உள்ளவர்கள், அந்த குறையை நிவர்த்தி செய்ய வேண்டும், நாங்கள் மக்களை சந்திக்க வேண்டும், அது மிக முக்கியமானது. ஆனால் அந்த பணி உங்களுக்கு இல்லையா? மற்ற சபைகளை சேர்ந்தவர்கள் குழுவாக சென்று குடும்பங்களை சந்திக்கிறார்களே, குழுவாக சென்று மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவிக்கிறார்களே, குழுவாக சென்று வீடுகளிலே ஜெபிக்கிறார்களே. ஒரு காலத்தில் மரியாயன் சேனை அங்கத்தினர்கள் அப்படி செய்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுதெல்லாம் அறிக்கைக்காக சில காரியங்களை அப்படி செய்கிறார்கள். வாழ்வுக்காக அல்ல, சபை முன்னேற்றத்திற்காக அல்ல, ஆன்ம ஈடேற்றத்திற்காக அல்ல. அன்பானவர்களே, மற்றவர்களை குற்றப்படுத்தும் பொழுது நம்மையும் கூட இந்த 3 விரல்களும் குற்றப்படுத்துகின்றன என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தனித்தனியாக ஒவ்வொருவர் மீதும் நமக்கு அன்பு வேண்டும், அக்கறை வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, தனி மனிதன் திக்கி பேசுபவரும் காது கேளாதவருமான அந்த மனிதனுக்கு அவ்வளவு கவனம் செலுத்திய உம்முடைய திருமகன் கிறிஸ்துவிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்வது, எங்களோடு வாழுகின்ற மக்களில் ஏழைகள், எளியவர்கள், நோயாளிகள், தவறான பாதைகளிலே செல்லுபவர்கள், ஆலயத்திற்கு வராதவர்கள், இயேசுவை அறியாதவர்கள் என்று எங்களுடைய இடங்களிலே நாங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி கவனம் செலுத்த வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், இயேசுவை அறிவிக்க வேண்டும், ஆன்ம ஈடேற்றத்திற்காக பாடுபட வேண்டும் என்று எங்களுக்கு உள்ளத்திலே பொதிந்து வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.